சிறுபான்மையினர் நலன் குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். அவற்றை தற்போது பார்க்கலாம். மதசார்பு கல்வி நிறுவனங்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வழங்கப்படும் அந்தஸ்து சான்றிதழ் இனி வரும் காலங்களில் நிரந்தர சான்றிதழாக வழங்கப்படும். அரசு நிதி உதவி பெறும் சிறுபான்மையினர் பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்ற மாணவிகள் புதுமை பெண் திட்டத்தில் சேர்க்கப்படுவர். கிராமப்புறங்களில் உள்ள அரசு நிதி உதவி பெறும் சிறுபான்மையினர் பள்ளிகளில் காலை சிற்றுண்டி திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து பரிசீலனை செய்யப்படும். மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி பகுதியில் உள்ள கிறிஸ்தவ கல்லறைகளில் மீண்டும் ஒரு உடலை அடக்கம் செய்வதற்கு தற்போதுள்ள விதிகளை தளர்த்தி புதிய விதிகள் இந்த வார இறுதிக்குள்ளாக வெளியிடப்படும். சவப்பெட்டி இல்லாமல் புதைக்கப்பட்ட இடத்தில் 12 மாதங்களுக்கு பிறகு வேறு ஒருவரின் சடலத்தை புதைக்க அனுமதி அளிக்கப்படும். மரத்தினால் செய்யப்பட்ட சவப்பெட்டியில் புதைக்கப்பட்ட இடத்தில் 18 மாதங்களுக்கு பிறகு அதே குடும்பத்தைச் சேர்ந்த வேறு ஒருவரின் சடலத்தை புதைக்க அனுமதி அளிக்கப்படும். கீழ்ப்பாக்கம் கிறிஸ்தவ கல்லறையில் இருப்பதை போன்ற உடல்களை பெட்டகங்களில் அடக்கம் செய்ய அனுமதி அளிக்கப்படும். கிறிஸ்தவர்களுக்கான கல்லறை தோட்டங்கள், இஸ்லாமியர்களுக்கான கபர்ஸ்தான் இல்லாத மாவட்ட தலைநகரங்களில் நிலம் கையகப்படுத்தப்பட்டு கல்லறை தோட்டம், கபர்ஸ்தான் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். சிறுபான்மையினர் கல்லூரி ஆசிரியர் பணியிடங்களில் யுஜிசி மற்றும் அரசு விதிகளுக்குட்பட்டு தேர்வு செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு பல்கலைக்கழகம் மற்றும் அரசால் 3 மாதங்களுக்குள் நியமன அங்கீகாரம் வழங்கப்படும். ஆசிரியர்கள் நேரடி நியமனத்திற்கான உச்ச வயது வரம்பான பொது பிரிவினருக்கான 53, இதர பிரிவினருக்கு 58 வயது நிர்ணயம் அரசு நிதி உதவி பெறும் சிறுபான்மையினர் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும். அரசு நிதி உதவி பெறும் சிறுபான்மையினர் பள்ளிகளில் பணி நியமனங்களுக்கு ஒப்புதல் அளித்தல், பணியிட மாற்றம் மற்றும் பதவி உயர்வு குறித்த கோரிக்கைகளுக்கென தனியாக ஒரு இணையதள வசதி ஏற்படுத்தப்படும். அரசு நிதி உதவி பெறும் சிறுபான்மையினர் பள்ளிகளில் உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள், வானவில் மன்றம், தேன்சிட்டு மலர், கலை திருவிழா போன்ற திட்டங்கள் படிப்படியாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். வழிபாட்டு தலங்களுக்கு முறையான அனுமதி பெறுதல், புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ள உயர்மட்ட அலுவலர்கள் அடங்கிய குழு அமைக்கப்படும். கோயில், மசூதி, தேவாலயம், குருத்வாரா போன்றவற்றின் மூலம் பொது நிலங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல், முறைப்படுத்துதல், மறு இருப்பிடம் செய்தல் தொடர்பான விரிவான கொள்கை அரசால் உருவாக்கப்படும். கிறிஸ்தவர்கள் ஜெருசலேம் புனித பயணம் செல்வதற்கு அரசு நிதி உதவி வழங்குவதற்கு திருத்தி அமைக்கப்பட்ட வழிமுறைகள் இந்த மாத இறுதிக்குள் வெளியிடப்படும்.